நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இப்ப திருவான்மையில நடக்க போகுது. ஸோ கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா. ஸோ விஜய் சார் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களில் முதல் மாநில மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளோட அரசியல் எதிரி யார், பொலிட்டிக்கல் எலிமி யாருன்னு சொல்லிட்டு டீசென்ட் அப்ரோச் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது கட்சி பேரை குறிப்பிடாமல் ஒன்றிய அரசு, மாநில அரசுன்னு தான் பேசிட்டு இருந்தார். பட் ரீசெண்டாக 2-3 விஷயங்களுக்கு திமுக அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கடைசியாக தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு விஷயத்துலையும் அவரை பற்றி வச்ச விமர்சனங்கள் எல்லாத்தையும் அதாவது பேர் சொல்லாமல் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கும் போது இது கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்னே சொல்லலாம். அப்படிங்கும் போது மாநாட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு கூட்டம் தான். அப்படிங்கும் போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, என்ன மாதிரி கருத்துக்களை வைக்க போறாரு, யாரை விமர்சனம் பண்ணி பேச போறாரு, இல்லை கட்சியோட அடுத்த ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. கண்டிப்பாக இப்போ மார்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 மே இல்லை ஏப்ரலில் தேர்தல் வந்துடும். அப்படிங்கும் போது அடுத்த ஒரு வருஷத்துக்கான தேர்தல் பணிகள் என்ன, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொண்டருக்கு சொல்ல போகிறாரா, இல்லை நம்மளோட விஷன் என்ன, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யாரை விமர்சனம் பண்ணக்கூடாது, இல்லை ஆளு அரசை இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்களை விமர்சனம் பண்ணாத சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரோட ஸ்பீச் மட்டும் இல்லாமல் ஆதவஜனா அவர் ரீசெண்டாக அவர் டிவிக்கு இணைஞ்சதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச்சும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் அவரும் டிவிகே குறித்தும் மற்ற கட்சிகள் குறித்தும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அப்படிங்கும் போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறார், அவரோட ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்க போது, அவர் இந்த எலெக்ஷனுக்கு அடுத்த ஒரு வருஷம் நம்ம என்ன பணிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தொண்டர்களுக்கு அவரும் சில ஒரு கருத்துக்களை வைக்க போகிறார். அப்படிங்கும் போது இன்னைக்கு இந்த மீட்டிங் ஒரு பெரிய பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை பற்றி பேசுறதுக்கான விஷயங்கள் நடக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும் போது யாரை விமர்சனம் பண்ண போகிறாரா, இல்லை கட்சியோட தொண்டர்களுக்கு கருத்துக்களை மட்டும் சொல்ல போகிறாரா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சார் அந்த 10th 12th மார்க் வாங்கின பசங்களுக்கு எங்கே அவார்ட் கொடுத்தாரோ அதே ஈவெண்ட்டில் தான் அதே சென்டர் தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கு. அப்படிங்கும் போது சோஃபார் எல்லா விஷயம் ரொம்ப கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த வாட்டியும் இல்லாமல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம், கிராமிய விஷயங்கள்லாம் வெளியே வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் அவங்களாம் அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலாம் கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல, வந்ததுலேருந்து வெயிட் பண்ணி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தில் முன் வச்சிருக்காங்க. யாரோட வரவேற்புக்காக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை கட்சி நிர்வாகிகளாக சேர்ந்து விஜய் சார் வரும்போது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய குதிரை படைகள், அதாவது ஒரு 4-5 குதிரை, அந்த நம்ம கிராமிய கலைகளான மயிலாட்டம் அதெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழக வெற்றி கழகத்தோட ஈவெண்ட்டில் சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு இந்த அமைப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சோஃபார் கட்சி நிர்வாகிகள் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க, சில பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் எல்லாத்தையும் விஷயம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேசுகிற விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அமையும். ஏன்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் பொதுக்குழு மீட்டிங் அப்படிங்கும் போது எல்லா கட்சிக்கும் பொதுக்குழு மீட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்படி இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேச போறாரு, யாரை எதிர்த்து பேச போறாரா, இல்லை தொண்டர்களுக்கு கருத்துக்களை முன்வைக்க போறாரா, என்ன பண்ணணுங்கிற சொல்ல போறாரா, நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, நம்மளோட அடுத்த கட்ட கட்சி, ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு. கடைசி 21 நாள் ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் ஃபுல்லாக அவர் அரசியல் விஷயங்கள் தான் ஈடுபட போறான்னு சொல்லிட்டு ஆதவஜனோட ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. நிறைய இடத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற தகவலும் வருது. இதெல்லாம் என்ன அளவுக்கு எந்த தேதியிலேருந்து பண்ண போறேன்னா, இன்னும் ஒரு வருஷம் தான் அப்படி இருக்குன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் விஜய் சார் இறங்கி பண்ணணும். இன்னும் அவர் ப்ரெஸ் மீட் பண்ணல, ப்ரெஸ் மீட் வைக்கல, ஏகப்பட்ட கருத்தை அவர் நோக்கி முன் வச்சாலும் அது எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு 6-7 மாசத்துல பதில் கொடுத்து ஆகணும். அப்படிங்கும் போது மக்கள் களத்தில் இறங்கி போராடுறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் தான் அவர் இன்னைக்கு பேச போறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
முதல் பொதுக்குழு இந்த கூட்டத்தில் என்ன சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்க? ஆல்ரெடி நம்ம மாநாட்டிலே தெரியும் பொதுக்குழு என்ன எக்ஸ்பெக்ட் என்ன பேசுவார், தலைவர் என்ன பேசுவார். நீங்கள் வந்து இப்போ என்னென்ன ஏற்பாடெல்லாம் இருக்குது கட்சி சார்ந்த எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. இது அந்த இப்போ முன்னாடி பேசின விஷயங்களுக்குலாம் வந்து பார்க்கும்போது ஒரு தொண்டராக எப்படி இருக்கு? தொண்டராக இல்லை, பெரிய தலைவர் தான். இப்போ தான் தொண்டராக மாட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சிஎம் ஆகிட்டாருன்னா பெரிய தலைவர். ஸோ அவர் சிஎம் ஆனவர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேனாகவும் கேட்குறேன், ஒரு தொண்டராகவும் கேட்குறேன், என்ன எதிர்பார்க்குறீங்க? சிஎம் ஆனாலுமே சரி, இதுக்கு முன்னாடி ஆக்டராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன தெரியுமோ அவர் செஞ்சு தான் இருக்கு. சிஎம் ஆகிட்டாலும் இன்னும் கொஞ்சம் பவர் கிடைக்கும் தலைவருக்கு. அப்போது தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.